கடந்த ஜூன் மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே கடந்த 1997 அதுவரைக்கும் அரசு பஸ் தான். 72 தேசியமயத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழித்தடங்கள் முழுவதுமே தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடங்கள். இந்த தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடங்களில் அரசை தவிர வேறு யாரும் வாகனங்களை ஓட்ட முடியாது என்ற அடிப்படையில் தேசியமய சட்டம் என்பது நிறைவேற்றப்பட்டது. இந்த தேசியமய சட்டத்திற்கு எதிராக பல வழக்குகள் நடைபெற்றது. இறுதியாக உச்சநீதிமன்றத்தில் போன வழக்கில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த சட்டம் செல்லும் என்ற அடிப்படையில் தீர்ப்பானது. இப்போ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் தனியார் பெர்மிட் யாருக்கும் பெர்மிட் கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் இருக்கிறது. இந்த பெர்மிட் பூரா இதை ஒரு ஸ்கீம்னு சொல்கிறது. இதற்காக அரசாங்கம் ஸ்கீம் உருவாக்கி அந்த ஸ்கீமை அரசு இதழில் அறிவித்து இவையெல்லாம் ஸ்கீமு, இந்த ஸ்கீமில் அரசு துறை மட்டும்தான் பேருந்துகளை இயக்க முடியும் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் வெளியிடப்பட்ட அரசாணையில் அந்த ஸ்கீமில் 25,000 பேருந்துகள் வரை போக்குவரத்து கழகங்கள் இயக்கலாம். இப்போ 12,000 தான் ஓடுது. இப்போ இருக்கிற ஸ்கீம் அடிப்படையில் மேக்சிமம் நம்ம 25,000 பஸ் ஓட்டலாம். இந்த ஸ்கீமை 1997 திமுக ஆட்சியில் மாற்றினாங்க. என்ன சொல்லி மாற்றுறாங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு அப்பாற்பட்டு பல ஊர்களுக்கு பேருந்து வசதி என்பது இல்லை. அதனால் ஸ்கீமில் இல்லாத பகுதிகளுக்கு நாங்கள் மினி பஸ் இயக்கப் போகிறோம் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் 1997 ஒரு மினி பஸ் ஸ்கீம் அறிவித்தது. அந்த மினி பஸ் ஸ்கீமின் அடிப்படையில் ஏற்கனவே பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வழித்தடத்தில் 1 கிலோமீட்டர் அந்த மினி பஸ் இயங்கலாம். 1 கிலோமீட்டருக்கு பிறகு பேருந்து இயக்கமே இல்லாத பகுதிகளுக்கு மினி பஸ் இயக்கப்படும். அதுதான் 97 அறிவிக்கப்பட்ட ஸ்கீமு. அதன் அடிப்படையில் பெர்மிட் கொடுக்கப்பட்டது. இப்போ 97க்கு பிறகு 99 இந்த ஸ்கீமில் அரசாங்கம் ஒரு மாடிஃபை பண்ணுச்சு. அது என்ன மாடிஃபிகேஷன்னா, இந்த சர்வீடு செக்டாரில் பேருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளில் 1 கிலோமீட்டர் மட்டும் போகலாம் என்பதை 4 கிலோமீட்டராக உயர்த்தி 1999 ஸ்கீம் மாடிஃபை பண்ணி அதன் அடிப்படையில் மினி பஸ் பெர்மிட் கொடுக்கப்பட்டது. இப்போ மினி பஸ் 20 கிலோமீட்டர் ஓட்டணும். அந்த 20 கிலோமீட்டரில் 4 கிலோமீட்டர் தூரம் ஏற்கனவே பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வழித்தடத்தில் போகலாம். 4 கிலோமீட்டரை தாண்டி அவங்க பேருந்தே செல்லாத பகுதிக்கு தான் போகணும். இது இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம். இந்த ஸ்கீம் அடிப்படையில் 5000 பெர்மிட்டுகள் கொடுக்கப்பட்டது. அந்த 5000 பெர்மிட்டில் 2000 பெர்மிட்டை சரண்டர் பண்ணிட்டாங்க. எங்களால் ஓட்ட முடியலை அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டான். மீதி ஒரு 3000 பெர்மிட்டில் ஒரு 1000 பெர்மிட்டு நினைச்சா ஓட்டுவான், இல்லாட்டி ஓட்ட மாட்டான். ஒரு 2000 பெர்மிட்டு
ஒரு பீக் ஹவரில் ஓட்டுறது அப்படின்னு ஒரு 1000 மினி பஸ் தான் பெர்மிட் அடிப்படையில் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த மினி பஸ்ஸுக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஸ்கீமு பெரிய அளவுக்கு பலனுள்ளதாக இருக்கவில்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் போன வருடம் 6வது மாதம் மறுபடியும் இந்த ஸ்கீமை மாடிஃபை பண்ணி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டது. அதன் மீது கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தியது. இப்போ வெளியிட்டிருக்க ஸ்கீமு 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் என்பதற்கு பதிலாக 8 கிலோமீட்டர் போகலாம். மேக்சிமம் ரூட் லென்த் 20 கிலோமீட்டர் என்பதை 25 கிலோமீட்டராக உயர்த்தலாம் என்ற அடிப்படையில் அன்சர்வ்டு ரூட்டுக்கான கருத்து கணிப்பு என்பது கேட்டார்கள். இப்போ அந்த கூட்டத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டோம். அந்த ஜியோவில் என்னென்ன தவறு இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் பேசணும். நீ எந்த ரூட்டிலே சர்வே பண்ணாமல் இவ்வளோ வழித்தடங்கள் பேருந்தே போகாத வழித்தடங்கள் இருக்கின்றது என்பதை அரசாங்கம் கண்டறியாமலேயே அரசாங்கம் அது சம்பந்தமான முழுமையான ஆய்வு செய்யாமலே நீங்கள் எப்படி பெர்மிட் கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் நம்முடைய ஆட்சேபனையை தெரிவித்தோம். மினி பஸ்காரங்களும் வந்திருந்தாங்க. மினி பஸ்காரர் என்ன சொன்னான்னா, ஏற்கனவே நாங்கள் மினி பஸ் வாங்கி கூட்டத்தில் படுமையாலாம் பேசுனாங்க. எங்கள் பொண்டாட்டி தாலியெல்லாம் விற்றுட்டோம், பல மினி பஸ் ஆப்ரேட்டர் தூக்கு போட்டு செத்து போயிட்டான், இது ஒரு ஃபெயிலியரான ஸ்கீமு, இதெல்லாம் மினி பஸ் ஆப்ரேட்டர் பேசுகிறாரு. இப்போ நீங்கள் மினி பஸ் கொடுத்தா எங்களுக்கு கொடு, வேறு யாருக்கும் கொடுக்காத, நாங்கள் 25 வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அப்படி இப்படியெல்லாம் பேசினாங்க. இப்போ 6 மாதம் கழித்து மீண்டும் அந்த ஸ்கீமை மாடிஃபை பண்ணி அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது. அதில் நம்ம ஆட்சேபனை பண்ணியிருந்தோம், நீ ரூட் சர்வே பண்ணாமலேயே நீ இந்த மாதிரி எப்படி சொல்லலாம் என்று. இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஜியோவில் ரூட் சர்வே பண்ணுவதற்கான இது அறிவிக்கப்பட்டிருக்குது. ரூட் சர்வே பண்ணி இந்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ள அரசாங்கம் இது ரூட்டுன்னு அறிவிக்கணும். ஜியோ போட்டதே 4 நாளைக்கு முன்னாடி தான். 5ஆம் தேதிக்குள்ள இவன் என்ன ரூட் சர்வே பண்ண போறான் என்னங்கிறது தெரியல. ரெண்டாவது, இப்போ போட்டிருக்கக்கூடிய ஜியோவில் வேற சில மாற்றங்கள் வந்திருக்குது. இந்த சர்வ்டு ரூட்டு, அன்சர்வ்டு ரூட்டு. அன்சர்வ்டு ரூட் என்பதற்கு ஏற்கனவே பேருந்தே போகாத பகுதி தான் அன்சர்வ்டு ரூட்டு. ஆனால் இப்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய அரசாணையில் அன்சர்வ்டு என்பதற்கு வேறு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேறு விளக்கம் என்னன்னா, 4 ட்ரிப்புக்கு 4 சிங்கிள், 4 சிங்கிளுக்கு குறைவாக ஒரு ரூட்டுக்கு பேருந்து போனால் அது அன்சர்வ்டு ரூட். இப்போ நம்ம கழகங்களிலே சில நகர் பேருந்துகள் இருக்கும். ஒரே நகர் பேருந்து ஃபஸ்ட் ட்ரிப்பில் ஒரு ஊருக்கு போகும், செகண்ட் ட்ரிப்பில் வேறு ஒரு ஊருக்கு போகும். இப்போ திண்டுக்கல்லாம் ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டிக்கு பேர் 8பட்டி ராஜான்னு பேர். 8 ஊருக்கு போகும். அந்த வண்டிக்கு பேர் என்ன வச்சுருப்பாங்கன்னா 8பட்டி ராஜான்ட்டு. ஃபஸ்ட் ட்ரிப் ஒரு ஊர் அப்படியே 8 ஊருக்கு போகும். எனக்கு நினைவு இருக்கிறதால சொல்கிறேன். இது மாதிரி எல்லா கார்பரேஷன்லையும் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறான்னா, 4 சிங்கிளுக்கு குறைவாக ஓடுனா அது அன்சர்வ்டுன்னு சொல்கிறான். அப்போ அந்த 8பட்டி ராஜா போகிற ஊருக்கு கூட மினி பஸ் விடுவதற்கு இந்த ஸ்கீம் படி டவுன் பஸ் போனாலும் கூட மினி பஸ் ஓட்ட முடியும். இப்போ இதுக்கான ரூட் சர்வே போட்டு 5ஆம் தேதிக்குள்ள ஸ்கீம் அறிவிக்க போகிறான். அப்படி என்றால்
ஏற்கனவே நம்முடைய நகர் பேருந்துகள் போகக்கூடிய சில பகுதிகளுக்கு கூட இந்த சட்டப்படி பார்த்தா ஒரு ஸ்கீம் இருந்து ஸ்கீமை மாற்றுவதற்கான அதிகாரம் மோட்டார் வாகன சட்டப்படி அரசாங்கத்துக்கு இப்போ ஸ்கீமை தான் மாற்றியிருக்கிறான். அதனால் இதை மாற்றுவதற்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்குது. வயலேஷன் இருக்கக்கூடாது. இப்போ இந்த இதை ரெடி பண்ணுவதற்கு ரூட் சர்வே பண்ணுவதில் நம்முடைய போக்குவரத்து கழக அதிகாரிகளும் அந்த ரூட் சர்வேயில் இருக்கணும். இவன் தான் அப்ஜெக்ஷன் பண்ணுறாள். அதனால் நீங்கள் அங்கங்கே கழகங்களில் போய் நம்முடைய இந்த கமர்ஷியல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட விசாரிங்க இது என்ன மினி பஸ் பெருமை. ஏன்னா இந்த வாரம் பூரா அந்த பணிகள் என்பது தான் நடக்கும். அப்படி ரூட்டை சர்வே பண்ணி கவர்மெண்ட் அறிவிக்கும். அறிவித்த பிறகு இது ஏற்கனவே சர்வர் ரூட்டு, இது என்ன பாதிப்பு ஏற்படுது என்ற அடிப்படையில் நம்ம ஆட்சேபனைகள் என்பதெல்லாம் செய்வோம். ரெண்டாவது, ஏற்கனவே இருக்கக்கூடிய மினி பஸ்ஸு இந்த இப்போ போட்டிருக்க ஜியோவில் அவங்க மைக்ரேட் ஆகிக்கலாம்னு போட்டிருக்கான். மைக்ரேட்னா நான் இந்த ரூட் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், என்னால் முடியலை, ஸோ என்னுடைய பெர்மிட்டை சரண்டர் பண்ணிவிட்டு அரசாங்கம் சொல்லக்கூடிய புதிய வழித்தடத்துக்கு பெர்மிட்டு அவங்கள்ட்ட பஸ்ஸெல்லாம் ரெடியாகவே இருக்குது. அந்த பெர்மிட்டை சரண்டர் பண்ணிவிட்டு நான் வேறு ரூட்டு ஓட்டுறேன். அப்போ பழைய 3000 பெர்மிட் இப்போ உயிரோடு இருக்குது. அந்த உயிரோடு இருந்து ஓட்ட முடியாமல் இருக்கவங்களாம் உடனடியாக பேருந்தை இயக்குவதற்கான வாய்ப்புகள் என்பதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மினி பஸ் என்பது மிக மோசமான முறையில் நம்முடைய போக்குவரத்து கழகங்களுடைய வருவாயை மீண்டும் கபலீகரம் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு.